ஓகே. ஹே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் உதய். நம்ம இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து என்னோடய ஃபேவரட் டாப்பிக்கான பர்சன்டேஜ். இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக்ஸே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வந்து ரெகுலராக பார்க்காத மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி மக்கப் பண்ணுற மாதிரி, மேக்ஸே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மேபி சில பேர்த்துக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இனி வர எந்த டாப்பிக்கும் அப்படி கிடையாது. இனி வர எல்லா டாப்பிக்குமே நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கேயாவது ஒரு தடவை எது நம்ம பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸில் ஒன்றான பர்சன்டேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பர்சன்டேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பாருங்கள். ஏன் இந்த டாபிக் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பர்சன்டேஜ் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிளியராக புரியும். தென் ஏன்னா பர்சன்டேஜ்லேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் 90% ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து சேம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில கொஷின்ஸ் நிறையா கொஷின்ஸ் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சில கொஷின்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னாலே பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியணும். பர்சன்டேஜ்னால் தமிழில் சதவீதம். ஓகேங்களா? சதவீதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக், யாரும் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். இந்த இன்ட்ரடக்ஷன் அண்ட் இந்த டெஃபினேஷன்ஸில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? கிளியராக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட் இஸ் பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ்னால் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, சார் மேக்ஸில் வர ஒரு நம்பர், ஒரு சிம்பிள், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி திங்க் பண்ணுவோம். பேசிக்கான விஷயம் இதுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேணாம். எப்போவுமே மேக்ஸில் வந்து என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டேன்னா நானும் திருத்தான் முடிப்பேன். ஸோ அது வேணாம். வேறு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, இதை எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜை யூஸ்வலாக 2 டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, நம்ம ஸ்கூல்லேருந்து யூஸ் பண்ணுறோமே ஒரு விஷயம், நம்ம ஸ்கூல் மார்க்கில் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? 10th மார்க் 500க்கு எவ்வளோ வாங்கினீங்க? 400. 500க்கு 400னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? அது ஒரு டைப். சில பேர் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்களே, 4 சப்ஜெக்ட் இருக்கா, 4ஐயும் ஆட் பண்ணி 5 சப்ஜெக்டா, 5 சப்ஜெக்ட் இருக்கா, 5ஐயும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ் வந்துடும் அப்படின்னு. அது பேர் பர்சன்டேஜ் கிடையாது, அது பேர் ஆவரேஜ். ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? அது பேர் பர்சன்டேஜ் கிடையாது, அது பேர் ஆவரேஜ். ஸோ பர்சன்டேஜுங்கிறது டோட்டலாக வேறு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற இடம் நம்மளோட மார்க்ஸில் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, டோட்டல் யூஸ்வலாக பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலை வந்து நம்ம 100% எடுத்துப்போம். ஸோ ஆக்சுவலி நான் சொல்ல வர விஷயமே இதுதான். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, டோட்டலில் நம்ம 100% அஷ்யூம் பண்ணி நம்ம சம் போடுற எல்லாமே ஒரு டைப். ஓகேங்களா? நம்ம மார்க்காக இருக்கட்டும். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 20 மெம்பர்ஸில் 5 மெம்பர்ஸ் வந்து பாய்ஸாக இருக்காங்க. இப்போ பாய்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? அந்த டோட்டலில் 5 மெம்பர்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த டோட்டல் தானே 100. டோட்டலில் எவ்வளோ பார்ட்டு அப்படிங்கிறதான். ஓகேவா? ஆக்சுவலாகவே பர்சன்டேஜுங்கிறது எப்படி டிரைவ் ஆகிருக்குன்னா, ஒரு நம்பரில் ஒரு ஃபுல் போர்ஷன் இருக்குன்னு வைங்களேன். இல்லைன்னா ஒரு ஸ்கூலில் வந்து 50 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். 50 பேரில் 20 பேர் பாய்ஸ் அப்படின்னா 50 பேருங்கிறது டோட்டல். அந்த டோட்டலில் பர்டிகுலர் போர்ஷனை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறது தான் நம்ம பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? டோட்டலில் பர்டிகுலர் போர்ஷனை நம்ம ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறத பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக யோசிச்சு பாருங்கள். 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 50 மெம்பர்ஸில் 20 வந்து பாய்ஸாகவும் 30 வந்து கேர்ள்ஸாகவும் இருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த 50ங்கிறது என்னவா எடுத்துப்போம்? டோட்டல் 100% தானே இருக்கும். 50ங்கிறது 100%. 50ல் 20 பாய்ஸு, 30 வந்து கேர்ள்ஸ். அப்போ பாய்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ, கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு டிஃபர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு எங்கே நம்ம பர்சன்டேஜை வந்து யூஸ் பண்ணுவோம்? இது வந்து ஃபஸ்ட்டு டைப். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, டோட்டலை வந்து 100% எங்கே யூஸ் பண்ணுறோம்
டோட்டலை வச்சு பர்டிகுலர் நம்பர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுற இடத்துல இது ஒரு டைப். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, இனிஷியல் நம்பரை 100% வச்சுருப்போம். ஃபஸ்ட் இருக்க நம்பர், அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு சேலரி வாங்குறோன்னு வைங்களேன். இப்போ வந்து நான் வந்து 20,000 வாங்குறேன். எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போது நான் 20,000 வாங்குறேன். 20,000 எனக்கு ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ 20,000 1000 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குதானே. இப்போ இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு 1000 ரூபா 2000 அப்படியே சொல்லுவாங்க. உங்களுக்கு 5%, உங்களுக்கு 10% இன்க்ரிமெண்ட் அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ 10%ங்கிறது என்ன, எதில் 10%? நம்ம இனிஷியலாக வாங்கிட்டு இருந்த நம்பரில் 10%. ஓகேவா? இனிஷியலாக எவ்வளோ நம்பர், எந்த நம்பர் வாங்கிட்டு இருக்கோமோ அதை வந்து 100%ஆக வச்சு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. கிளியராக புரியுதுங்களா? ஓகே. ஸோ இது வேறு எங்கே நம்ம பர்டிகுலராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரிலேட்டடாக தான் வரும்னு. இப்போது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது அடக்க விலை இருக்கு இல்லையா. ஸோ அடக்க விலையை நம்ம எப்போவுமே 100%ஆக தான் எடுத்துப்போம். ஓகேவா? அடக்க விலையிலேருந்து அதிகமாகிறத நம்ம ப்ராஃபிட்னும், அடக்க விலையில் கம்மியாகிறத லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆல்சோ பர்சன்டேஜில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொருளோட விலை வந்து 200 வைங்களேன். இப்போ அதுலேருந்து 50 ரூபா நம்ம ப்ராஃபிட் வச்சு 250 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போது அந்த 50 ரூபாங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்ம இனிஷியல் நம்பரை 100ஆக வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். கிளியராக புரியுதுங்களா? இனிஷியல் நம்பர் வந்து 200, அந்த 200 வந்து 100%னா 50 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ரெண்டு டைப்புமே கிளியராக புரிஞ்சிச்சோம். ஃபஸ்ட்டு டைப் வந்து டோட்டலை 100ஆக வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். செகண்ட் டைப் வந்து இனிஷியல் நம்பரை நம்ம 100ஆக வச்சு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி பர்சன்டேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக்கான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கு ப்ரிப்பேர் ஆனாவே போதும். ஸோ நீங்கள் இன்டெப்த்தாக ரெடி ஆனீங்கன்னா மட்டும்தான், நீங்கள் பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜை கிராஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கிளியராக அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒரு டாபிக் வரும். அதாவது ஒரு சார்ட் கொடுத்து கொஷின் கேட்பாங்க இல்லையா, அதில் வந்து 3 டைப் தான் சார்ட் கொடுத்து கொஷின் கேட்கறதுல. ஒரு டைப் வந்து பர்சன்டேஜ், இன்னொன்று ரேஷியோ, இன்னொன்று வந்து அந்த ஆவரேஜ். இந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆட் பண்ண அதை வந்து சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சிச்சுங்களா டோட்டலாக? ஓகே. ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ கொஷின் வந்து நான் கிளியராக சொல்லணும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 30% of the apples out of 450 wrote 10. How many apples are good condition அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் அந்த கொஷினை பாருங்கள். 450 ஆப்பிளில் 30% அழுகியவை, எத்தனை ஆப்பிள்கள் நல்ல நிலையில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ இருக்குங்க? 450 தானே மொத்தமாக இருக்குது. அப்போ மொத்தத்தில் 30% சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ மொத்தம் 450னா அந்த 450ஓட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 2 டைப் சொன்னேன்னா அதில் ஒரு டைப் தானே இது. டோட்டலாக 100 எடுத்திருக்காங்க. டோட்டலில் பர்டிகுலரை பற்றி பேசியிருக்காங்க. இப்போது யூஸ்வலாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து 50 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் பாய்ஸு. ஸோ எப்படி போடுவோம், எப்படி பாய்ஸுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம்? 20 டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 தானே போடுவோம். இப்படி தானே பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ மேலே ஸ்பெசிஃபிக், கீழே டோட்டல். இந்த டோட்டலில் இந்த ஸ்பெசிஃபிக்கோட பர்சன்டேஜ் எவ்வளோ, இதுதான் எங்கள் கான்செப்ட். புரிஞ்சுங்களா? மொத்தமாக இருக்கிறதுல கொஞ்சம் வேல்யூவாக நம்ம எப்படி எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ். ஓகேவா? இங்கேயும் அதே தான். இங்கே வந்து 400 மொத்தமாக இங்கே 450 ஆப்பிள் இருக்குது. நம்ம ஆக்சுவலி ஸ்கூல் டைப்லேருந்து இந்த மெத்தடே படித்து நம்ம இதுக்கே செட் ஆகிருப்போம். நான் சொல்கிறேன், இந்த மெத்தட் வேணாம். இந்த மெத்தடில் உங்களுக்கு டோட்டல் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். எல்லா கொஷின்லையும் டோட்டலாக கொடுத்துருப்பாங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லா கொஷின்லையும் டோட்டல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த டைப் வேணாம், பெட்டரான நான் ஒரு டைப் சொல்கிறேன். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள். இந்த கொஷினில் இந்த கொஷின் முடிச்சுட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து 30% வந்து அழுகியவை,
மொத்தம் 450. 450ல் 30% வந்து அழுகியவை. என்ன கேட்டிருக்காங்க? குட் கண்டிஷனில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் வந்து 450 இருக்குது. அப்போ அந்த 450 தானே 100%. அப்போ 100%ஓட வேல்யூ 450. ஓகேவா? 100% 450 நமக்கு தெரிஞ்சிச்சு. இதில் நல்லவை எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. நல்லா எப்பவுமே நோட் பண்ணிக்கங்க. வள கொலலாம் நிறையா ஃபுல்லாலாம் நீங்கள் எழுதாதீங்க எந்த சமமே. பர்சன்டேஜில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஓகேவா? இப்போ நல்லவை என்னன்னு இப்போது கொஷின் என்னன்னா மொத்தம் கொடுத்துட்டு நல்லவை என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இங்கே இதுக்கு நீங்கள் அழுகியவை எவ்வளோ, அது எவ்வளோ, இது எவ்வளோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எவ்வளோ. மொத்தம் வந்து 100%. 100%ல் 30% வந்து அழுகிருச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? எஸ், 70% இருக்கும். இந்த 70% தானே குட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அந்த 70% நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? 100% 450னா 70% எவ்வளோ? ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 70 இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ பர்சன்டேஜை விட்டுலாம். 70 × 450 டிவைடட் பை 100. ஓகேவா? இந்த கொஷின் புரிஞ்சிச்சுங்களா? இது இன்னுமே நான் கிளியராக போடுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம இன்னுமே கிளியராக பார்க்குறது தான் பெட்டர். ஸோ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 100 × x 100 × x ஈக்குவல் டு 70 × 450ன்னு போடுவோம். இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுருங்க. 70 × 450 டிவைடட் பை 100ன்னு வரும். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நம்ம அடிச்சிடலாம். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நம்ம அடிச்சிடலாம். ரிமைனிங் பாருங்கள். 7 × 45. 7 × 45 எவ்வளோ? ஸோ 7 × 5 வந்து 35. ஒரு 5 போட்டுக்கலாம், 3 இருக்கும். 7 × 4 வந்து 28. 28 + 3 331. ஸோ 315. ஸோ அப்போ குட் கண்டிஷனில் எவ்வளோ ஆப்பிள் இருக்குது? 315 ஆப்பிள் இருக்குது. புரிஞ்சுங்களா அந்த கொஷின்? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஈஸியாக இருக்காது. இந்த மெத்தடை கிளியராக புரிஞ்சுக்குங்க. இந்த மெத்தடில் என்ன அட்வான்டேஜ்னா, ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் எந்த பர்சன்டேஜ் ஆனால் ஓகே, ஏதாவது ஒரு பர்சன்டேஜோட ஒரு வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ இந்த கொஷினில் 100% வந்து 450 நமக்கு தெரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன்டேஜோட கரெக்டான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதை நம்ம யூஸ் பண்ணி ரிமைனிங் என்ன பர்சன்டேஜ் வேணால் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஏதாவது ஒரு பர்சன்டேஜோட கரெக்டான வேல்யூ தெரிஞ்சால் போதும். ரிமைனிங் என்ன பர்சன்டேஜ் வேணாலும் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா வேல்யூ வச்சு நம்ம பர்சன்டேஜ் கூட ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சிச்சா அந்த கொஷின்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். இந்த கொஷின் பாருங்க. Price of the suitcase is increased from 2000 to 2500. What is the percentage increased அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஷூட்கேஸோட விலை வந்து 2000 ரூபா. அந்த 2000 ரூபா வந்து 2500 ரூபாயா மாறிடுச்சு. ஓகேவா? அதாவது அதிகரிச்சிருக்கு. 2000லேருந்து 2500 அதிகரிச்சிருக்கு. அப்போ எவ்வளோ சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுலேருந்து உயர்ந்திருக்கு? ஃபஸ்ட்டு 2000 ரூபாய் இருந்துச்சு, 2500 மாறி இருக்கு. இங்கே வந்து ரெண்டே நம்பர் தான். ஒன்று 2000, இன்னொன்று 2500. ஓகேவா? ரெண்டாயிரத்துலேருந்து 2500 மாதிரி இருக்கு. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 500 ரூபா அதிகமாக இருக்கு. ஓகேவா? எதுலேருந்து 500 ரூபா அதிகமாக இருக்கு? இங்கே இருக்கிறது ரெண்டு நம்பர் தான். ஒன்று 2000, இன்னொன்று 2500. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ரெண்டு டைப் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று டோட்டல், இன்னொன்று இனிஷியல். இந்த நம்பர் என்ன? இனிஷியல் நம்பர். ஒரு நம்பர் இன்னொரு நம்பராக மாறி இருக்கு. கரெக்டாக? அப்போ இனிஷியல் நம்பரை தான் நம்ம 100 எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த 2000 100% இருக்கு. ஓகேவா? அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்கு. அப்போ அதிகமானதோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 500ஓட சதவீதம் என்ன?
புரிஞ்சுங்களா? 2000லேருந்து தான் 2500 மாறி இருக்கு. எதுலேருந்து மாறுதோ அதை தான் நம்ம இனிஷியல் நம்பர். ஸோ அதை தான் 100. 2000 எடுத்துக்கிட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குது? 500. 500ஓட வேல்யூ என்ன? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 500 × 100 டிவைடட் பை 2000. ஸோ இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2யும் 10யும் அடித்தோன்னா 5. 5 × 5 25% அதிகமாக இருக்கு. புரிஞ்சுங்களா? லிசன், புரிஞ்ச அந்த கொஷின்? இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஷின் பாருங்க. The population of the village 32,000. 40% of them men, 25% of them are women. Rest of children ன்னு சொல்லியிருக்காங்க. Rest are children. Find the number of men and children. ஓகேவா? கொஷின் என்னன்னா, ஒரு கிராமத்தில் இருக்க மொத்த மக்கள் தொகை 32,000. அதில் 40% ஆண்களும் 25% பெண்களும் இருக்காங்க. மீதமுள்ளவர்கள் குழந்தைங்களா இருக்காங்க. ஓகேவா? இப்போது மொத்தம் எப்போவுமே மொத்தம் அப்படின்னாவே அது 100 தான். ஓகேவா? மொத்தம்னாவே அது 100 தான். 100%. 40% வந்து மென்னு, 25% விமனு. 40ம் 25ம் 65. அப்போ 100ல் 65 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 35. அந்த 35 சில்ட்ரன். ஓகேவா? இவ்வளோதான். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஆண்களின் எண்ணிக்கையும் குழந்தைங்களின் எண்ணிக்கையும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மென் அண்ட் சில்ட்ரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு பர்சன்டேஜோட ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சால் போதும். ஏதோ ஒரு சதவீதம் அதோட கரெக்டான மதிப்பும் ஒரே ஒரு மதிப்பு தெரிஞ்சால் போதும். இங்கே என்ன சதவீதத்தோட மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்த ஒரே மதிப்பு என்னன்னா 32,000. 32,000 எந்த சதவீதத்தோட மதிப்பு? மொத்தம் தானே அது. அப்போ 100%. 100% வந்து 32,000 இருந்துச்சுன்னா யாரோடது கேட்டிருக்காங்க? மென்னோடதும் சில்ட்ரனோடதும் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மென் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 40% என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 40 × 32,000 டிவைடட் பை 100. ஓகேவா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ் போடுறீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக பர்சன்டேஜ். இப்போ லெஃப்ட் சைட் பர்சன்டேஜ்னா அப்போ லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பர்சன்டேஜ் தான் இருக்கணும். ரைட் சைட் நம்பர்னா ரைட் சைட் ஃபுல்லாக நம்பர் தான் இருக்கணும். மாற்றி போட்டக்கூடாது. ஒரு சைடு இங்கே வந்து பர்சன்டேஜ், இங்கே நம்பர், அதுக்கப்புறம் இங்கே நம்பர், இங்கே பர்சன்டேஜ் அப்படிலாம் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா டோட்டலாக தப்பாக வந்துடும். 0000 கேன்சல் பண்ணிக்கலாம். 40 × 32. ஸோ 128. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 12,800 பேர். ஆண்கள் வந்து 12,800 பேர். இப்போ பெண்கள் இது குழந்தைகள் கண்டுபிடிக்கணுமா? அதே தான். 100% வந்து 32,000 பேர். பெண்கள் குழந்தைகள் வந்து 35%. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 35 × 32,000 டிவைடட் பை 100. இந்த 00 இந்த 00 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35யும் 32யும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 35 இந்த ஈவன் நம்பர் இங்கே 5 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேவா? 2ஆல் இதை வந்து 4 × 8ன்னு பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 35 × 4 என்னன்னா 140. ஸோ 140 × 8
ஓகேவா? 140 × 8 என்ன வரும்? ஸோ 5 சரி 6 ஸோ 2 ஒரு 0 32 3 ஸோ 112 ஸோ 1120 இன்னொரு 0 ஓகேங்களா? ஸோ குழந்தைகள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 10,200 பேர் இருக்காங்க. 11,200 பேர் இருக்காங்க. ஓகேவா? 11,200 பேர் குழந்தைகள் இருக்காங்க. இதை நான் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கிராமத்தில் 32,000 பேர் இருக்காங்க. அது 40% ஆண்களும் 25% பெண்களும் இருக்காங்க. ரிமைனிங் வந்து சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது 40% ஆண்கள், ஓகே, பெண்கள் 25. அப்போது மொத்தம் 100 தான். எப்போவுமே எல்லா கொஷின்லேயும் மொத்தம்னாவே 100 தான். அப்போ 100ல் 40 25 போயிட்டாங்கன்னா மொத்தம் 65 முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? மிச்சம் 35 இருக்கும். அந்த 35ம் குழந்தைங்களாக இருப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், எப்பவுமே வந்து கொஸ்டினில் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, வேல்யூ கண்டிப்பாக ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க எல்லா கொஸ்டின்லையுமே. அப்படி அந்த வேல்யூவோட பர்சன்டேஜ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா மற்ற எல்லா பர்சன்டேஜுமே கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே மொத்தம் தானே கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே என்ன? 100%. அப்போ 100% வந்து 32,000னா 40 எவ்வளோ, 35 எவ்வளோ, அவ்வளோதான் இந்த சம். புரிஞ்சிச்சுங்களா? இது இன்னுமே கொஞ்சம் ஷார்ட்டாக போடலாம். அது நம்ம இப்போ படிக்க வேணாம், கொஞ்சம் போக போக அதை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இனிஷியலில் வந்து நீங்கள் தனித்தனியாகவே போடுங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம். அதை வந்து கொஞ்சம் சம்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 15% ஆஃப் தி நம்பர் ஆஃப் தி பிஸ்கெட்ஸ் இன் த பாட்டில் இஸ் 30. 15% வந்து 30. அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15% 30னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கெட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல்னா எவ்வளோ பர்சன்ட்டு? 100 தானே. அப்போ 15 கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்லையும் சொல்கிறேன், ஒரு பாட்டில் உள்ள பிஸ்கெட் வந்து பிஸ்கெட்டில் 15%னா 30ன்னு அர்த்தம். 15% 30னா மொத்த பாட்டில் 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 15% வந்து 30னா 100% என்ன? ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 30 × 100 டிவைடட் பை 15. 15யும் 30 நம்ம கேன்சல் பண்ணால் 2 × 200 100 200. ஓகேவா? இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். The number increased by 84. It becomes 107 itself. What is the number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரை, ஒரு எண்ணை 84ஆல் கூட்டினா, ஒரு நம்பரை 84ஆல் கூட்டினா அது 107% மாறுதான். அப்போ அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? ஒரு எண்ணை 84ஆல் கூட்டும்போது 107% மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பராக மாறுது. கரெக்டாக? அப்போ இனிஷியலாக இருந்த நம்பரோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? எப்போவுமே இனிஷியலாக ஸ்டாண்டர்டாக இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்து நம்ம எப்போவுமே 100 தான் எடுத்துப்போம். ஸோ இனிஷியலாக ஒரு நம்பர் இருந்திருக்கு, அது 100%. ஓகேவா? அந்த 100% எவ்வளோவா மாறுது அப்படின்னா 107% மாறுது. 100% 107% மாறுது. கரெக்டாக? ஸோ ஏன் இந்த மாதிரி ஏறி இருக்கு? கரெக்டு, 84 நம்ம கூட்டியிருக்காங்க இல்லையா, 84 கூட்டினதுனால தான் 100% 107% மாறி இருக்கு. இப்போ நம்பரில் 84 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பர்சன்டேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கா? கரெக்டாக?
அப்போது இந்த 7% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 84க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ தெரிஞ்சிச்சா? இனி நம்ம என்ன வேணால் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 7% ஈக்குவல் டு 84. 7% 84னா அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் என்ன? 100% தானே. ஸோ அந்த 100%ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? 7% 84னா 100% என்ன? ஸோ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100 × 84 டிவைடட் பை 7. ஓகேவா? புரிஞ்சுங்களா? இது எல்லாத்துக்கும் கிளியராக புரியுது தானே? ஸோ நான் வேணா இதை வந்து அகைன் நான் போட்டு காட்டுறேன். நம்ம ஸ்டார்டிங் நம்பரில் போட்டோம் இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். 7 × எக்ஸ். 7 × எக்ஸ் வந்து 7x. 100 × 84. ஓகேவா? இந்த எக்ஸ் மட்டும் வச்சுட்டா இந்த 7 வந்து கீழே வந்துடும். ஸோ 100 × 84 டிவைடட் பை 7. 7ஐயும் 84ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். எவ்வளோ டைம் வரும்? 7ஐயும் 84ஐயும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ டைம் வரும்? கரெக்டு, 12 தடவை வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 × 100 1200. ஸோ அந்த நம்பர் 1200. புரிஞ்சிச்சுங்களா? இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்து இனிஷியலாக இருந்தது, அது வந்து 100%. 100% எவ்வளோ? 1200 இருக்கும். ஓகேவா? இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல வந்து அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அந்த இன்க்ரீஸ் ஆன நம்பர் என்ன, இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்பர் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த நம்பர் கண்டுபிடிச்சு இல்லையா 1200, அது கூட 84 ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டு தான். 1200 கண்டுபிடிச்சு 84 ஆட் பண்ணிங்கன்னா அந்த இன்க்ரீஸ்டு நம்பர் தெரிஞ்சிடும், நமக்கு உயர்த்தப்பட்ட நம்பர் தெரிஞ்சிடும். கரெக்டா? ஆனால் இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன தேவையோ அதுவே நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் சுற்றியெல்லாம் போய் எதுவுமே கால்குலேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன் தானே. ஸோ எப்படி டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு தெரியும் என்னது 7% வந்து 84ன்னு தெரியும். இன்க்ரீஸ் நம்பர் கேட்குறாங்க. இன்க்ரீஸ்டு நம்பரோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 107. இப்போ இந்த 107% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ 107 × 84 டிவைடட் பை 7. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 12. 12 × 107ன்னு போட்டோம்னா 1284 நமக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுச்சுங்களா அந்த கொஸ்டின்? ஸோ டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு பர்சன்டேஜோட கரெக்டான வேல்யூ தெரிஞ்சால் போதும், ரிமைனிங் என்ன பர்சன்டேஜ் வேணாலும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சிம்பிளிஃபிகேஷன்லேயே.
லிசன், இந்த மாதிரி ஒரு கொஷின் ரெகுலராகவே டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஓகேவா? பர்டிகுலராக இந்த டைமில் கேட்குறது, இல்லைனா 1 kgல 1 கிராமோட பர்சன்டேஜ் எவ்வளோ, இல்லைனா 1 kgல 13 கிராமோட பர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த மாதிரி கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்புறம் அந்த 20 இப்போ தங்கத்தை வந்து எப்படி சொல்லுவோம், 24 கேரட் தானே, பியூர் கோல்டு வந்து 24 கேரட் தானே. அந்த 24 கேரட்டில் 18 கேரட்னா எவ்வளோ பர்சன்ட் அதில் கோல்டு இருக்கும், அதில் எவ்வளோ பர்சன்ட் காப்பர் இருக்கும், செம்பு இருக்கும், அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா, இந்த கொஷினில் பாருங்கள், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அண்ட் ஹவர் இஸ் 36 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்தில் எத்தனை சதவீதம் என்பது 34 நொடிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 36 நொடிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ நொடிகள் இருக்கும் மொத்தம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 hour ஈக்குவல் டு 60 நிமிஷம். ஓகேவா? ஒரு நிமிஷம் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ், அதாவது 60 நொடிகள். 1 hour ஈக்குவல் டு 3600 நொடிகள். ஓகேவா? அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நொடி இருக்குது, 3600 நொடிகள் இருக்குது. அப்போது எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க, எப்போவுமே வந்து எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் 100. ஓகேவா? டோட்டல் தானே சொல்லியிருந்தானா, ஸோ எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்களோ அதுதான் 100. ஸோ அப்போ 1 ஹவரில் 36 செகண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், அப்போ 1 ஹவரை பேஸ் பண்ணி தானே கேட்குறாங்க. அப்போ அந்த 1 ஹவர் தான் நம்மளோட 100%. ஸோ 3600 வந்து 100%ஆக இருந்தால் 36 செகண்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும், இதுதான் இங்கே கேட்குற கொஷின். நான் ஒரு கொஷின் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ தங்கத்தோட பியூர் தங்கம் வந்து 24 கேரட்டு. ஓகேவா? ஓகே, பியூர் தங்கம் வந்து 24 கேரட்டு. அப்போது பியூர்னா என்ன, 100% அது கோல்டு இருக்குமா, 100%. அப்போ 18 கேரட்டில் எவ்வளோ இருக்கும், இவ்வளோ தான் கான்செப்டே. 24 வந்து 100னா 18 எவ்வளோ, 19 எவ்வளோ, 20 எவ்வளோ, அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த கொஷனில் பாருங்கள், ஒரு மணி நேரத்தில் 36 செகண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு மணி நேரத்தை பேஸ் பண்ணி தானே கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு மணி நேரம் வந்து 100%ஆக எடுத்துகிட்டு 36 செகண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் x ஈக்குவல் டு 36 × 100 டிவைடட் பை 360 செகண்ட்ஸ், 3600 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம், இந்த 00 இந்த 00 36 36 31 கேன்சல் பண்ணால் 1, அப்போ மேலே 1 தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு பர்சன்டேஜ். புரிஞ்சுங்களா? இதே வந்து 1 கிலோவில் வந்து 50 கிராம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், அரை கிலோவில் 50 கிராம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம 100 எடுத்துக்கணும். ஸோ அப்போ அரை கிலோவில் 50னா என்ன, அப்போ அந்த அரை கிலோ 500 கிராமை நம்ம 100% எடுத்துக்கணும். அப்போ 50 கிராம் எவ்வளோ பர்சன்டேஜ், இப்படி வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். தங்கத்தில் கேட்டாங்கன்னா 24 கேரட் வந்து இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? 24 கேரட் வந்து 100%. அப்போ எவ்வளோ, 18 கேரட்னா என்ன வரும், 22னா என்ன வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா, 22னா எவ்வளோ பர்சன்டேஜ், 916. ஸோ 91.6%, அதான் 916 நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த கொஷின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், நிறையா தடவை கேட்குற ஒரு கொஷின், கேட்ட ஒரு கொஷின், கேட்க சான்ஸ் இருக்க ஒரு கொஷின். இதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு கொஷினும் இதுதான். ஓகேவா? நல்லா பாருங்கள், இஃப் A earns 25% more than B, then how much percent B earns less than Aன்னு கேட்டிருக்காங்க. அதாவது A Bயை விட 25% அதிகமாக சம்பாதித்தால் B ஏவை விட எவ்வளோ கம்மியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து 10,000 வாங்குறீங்க. ஸோ சரி, ஓகே, நீங்கள் வந்து 10,000 வாங்குறீங்க,
உங்கள் ஃப்ரெண்டு வந்து 12,000 வாங்குகிறான். ஓகேவா? இப்போது உங்களை விட உங்கள் ஃப்ரெண்டு எவ்வளோ அதிகமாக வாங்குகிறான்? 2,000. உங்கள் ஃப்ரெண்டை விட நீங்கள் எவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க? அதே 2,000. அப்போது நம்பரில் பார்க்கும்போது எவ்வளோ அதிகம்னாலும் அதே 2,000 தான், எவ்வளோ கம்மினாலும் அதே 2,000 தான். இப்போ பர்சன்டேஜில் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட் வரப்போகுது? எவ்வளோ அதிகம்னாலும் 25%, எவ்வளோ கம்மினாலும் 25 தானே இருக்கணும் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அதுதான் இல்லை. இப்போ பர்சன்டேஜ் இது கரெக்டு தான். ஆனால் இதில் கரெக்டாக பாருங்கள், ஏ வந்து 25% மோர் தென் பின்னு சொல்லியிருக்காங்க. பி சம்பாதிக்கிறத விட 25% ஏ வந்து அதிகமாக சம்பாதிக்கிறான். ஓகேவா? சரி, ஓகே, நான் இந்த எக்ஸாம்பிள்லேயே நான் சொல்லித்தரேன் பாருங்க. இது வந்து பியா எடுத்துக்கலாம், இது வந்து ஏவா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏ பியை விட எவ்வளோ அதிகமாக சம்பாதிக்கிறான்? 2,000 அதிகமாக சம்பாதிக்கிறான். கரெக்டா? ஏ பியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யாரை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க? யாரோடது தெரிஞ்சா ஏ தெரியும்? ஏ பியை விட 2,000 அதிகம் அப்படின்னா பியோட அமௌண்ட் தெரிஞ்சாதானே ஏ கண்டுபிடிக்க முடியும். யாரை விட? பிஐ விட அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். தென் இருக்கு பாருங்க, தென் யாருக்கு பக்கத்தில் இருக்கோ அவங்கள பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பியை விட 25% அதிகம், 10% அதிகம்னா பி தெரியணும், பியிலிருந்து தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ பி வந்து இங்கே 10,000 100%னா எவ்வளோ அதிகம்? 2,000 அதிகமாக. அந்த 2,000 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிப்போம். ஸோ இது ஆக்சுவலி 20%ன்னு வரும். ஓகேவா? கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி, எல்லாமே நான் போட மாட்டேன், நீங்கள் தான் சிலதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இப்போ இது ஃபஸ்ட்டு கொஷின் புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏ பியை விட எவ்வளோ அதிகம், ஏ பியை விட எவ்வளோ அதிகம் அப்படின்னா பியை விட, அப்போ பியை பேஸ் பண்ணி தானே இருக்குது. பியை விடனா பியிலேருந்து எவ்வளோ அதிகம். ஸோ அப்போ பியை தான் 100 எடுத்துக்கிட்டு நம்ம சம் போடணும். நெக்ஸ்ட்டு பி ஏவை விட எவ்வளோ கம்மி அப்படின்னு கேட்குறாங்க. பி ஏவை விட எவ்வளோ கம்மின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே யாரை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க? ஏவை விட எங்கே இருக்குது? ஏ கிட்ட தானே இருக்குது. தென் ஹவு மச் பி லெஸ் தென் ஏ. ஓகேவா? தென் வந்து ஏ பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ ஏவை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஏ தான் நம்மளோட 100. ஸோ 12,000 நம்ம 100 எடுத்துக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பர்சன்டேஜ் வந்து மாறும் அப்படின்னு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு கால்குலேஷனில் நம்ம 10,000 100 எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து 12,000 100 எடுத்துருக்கோம். பேஸே மாறுதா? அந்த பேஸ் மாறுறதுனால தான் நமக்கு கால்குலேஷனும் மாறுது. ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா ஸோ 2,000 into 100 divided by 12,000. 3 zeros இந்த 3 zeros கேன்சல் ஆயிரும். இந்த கேன்சல் பண்ணால் 6. 100 60 நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 2/3% கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ஓகேவா? இதுதான் இதோட காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏன் பர்சன்டேஜ் மாறுதுன்னா, ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணது பியை விட ஏ எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பியை விட ஏ எவ்வளோ அதிகம்னு கேட்டால் பியை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். பி தான் 100. ஏவை விட பி எவ்வளோ கம்மின்னு கேட்டால் ஏவை விட. ஸோ அப்போ ஏவை வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஏவோட மதிப்பு 100%. 100%ஓட வேல்யூ மாறுது. எப்படி ஏன் மாறுது? யாரை விட அதிகம் யாரை விட கம்மி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை பேஸ் பண்ணி மாறுது. அதனால உங்களுக்கு பர்சன்டேஜும் அதோட டிஃப்ரென்ஸான நம்பர் அதே 2,000 தான். ஆனால் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணும்போதும் ஒருத்தங்களை விட அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பேஸ் பண்ணி மாறுறதுனால உங்களுக்கு பர்சன்டேஜும் மாறுது. புரிஞ்சிச்சுங்களா? இதனால தான் இதோட பர்சன்டேஜ் மாறும். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணோம்னா, ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. எப்போவுமே நம்பரே கொடுக்கல. இந்த கொஸ்டின் ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்களா? பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் ஏதாவது மதிப்பு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. மதிப்பு கொடுக்காம சதவீதம் கொடுத்து, கொஸ்டின்ல சதவீதம் கொடுத்து ஆன்சரும் சதவீதம் கேட்டா நம்மளா ஒரு நம்பரை அஷ்யூம் பண்ணிக்கலாம். எப்படி அஷ்யூம் பண்ணணும்? ரெண்டுமே அஷ்யூம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அஷ்யூம் பண்ணக்கூடாது.
ஒரே ஒரு நம்பர் தான் அசியூம் பண்ணணும். ஓகேவா? ஒன்று ஏவை அசியூம் பண்ணலாம், இல்லைனா பி அசியூம் பண்ணலாம். ஆனால் நீ ஆக்சுவலி வந்து அசியூம் பண்ணுறதுல நீங்கள் எதை அசியூம் பண்ணிங்கனாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நம்ம அசியூம் பண்ணுறதே எதுக்கு அப்படின்னா நம்ம ஈஸியாக போடுறதுக்கு தான். அப்போது ஏதாவது ஒன்று கஷ்டமாக இருக்கிற இடத்துல ஆப்ஷனை அசியூம் பண்ணிட்டோன்னா நமக்கு கால்குலேஷனும் கஷ்டமாக வந்துடும். ஸோ நம்ம எதை அசியூம் பண்ணால் நமக்கு ஈஸியாக வரும்னு பார்த்து அசியூம் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஏ ஏர்ன்ஸ் 25% மோர் தென் பி. ஏவோட மதிப்பு எதை பேஸ் பண்ணியிருக்கு? பியை பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஸோ பியை வச்சு தான் நம்ம ஏ கண்டுபிடிக்கிறோம். அதனால பி அசியூம் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் தி கொஷினில் அசியூம் பண்ணுற நம்பர் நம்ம 100 எடுக்கிறது தான் நல்லது. ஓகேவா? ஸோ 100 எடுத்தால் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த ரீசனும் இல்லை. நீங்கள் எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் கரெக்டாக தான் வரும். 100 எடுத்தால் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? பி வந்து 100 ரூபா சம்பாதிக்கலாம். அப்போ ஏ வந்து எவ்வளோ சம்பாதிப்பான்? 25% அதிகமாக. பியை விட ஏ வந்து 25% அதிகம். பி வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா ஏ வந்து 125 ரூபா சம்பாதிப்பான். ஸோ நம்ம ஜஸ்ட்டு கால்குலேட்டே பண்ணாமல் 25 அதிகம் அப்படின்னு 25 ஆட் பண்ணி போட்டோமா, அதனால தான் நம்ம 100 அசியூம் பண்ணுறோம் ஈஸியாக கால்குலேட் பண்ண. 100 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 25% அதிகம்னா அந்த 25 அப்படியே ஆட் பண்ணி போட்டுடலாம். 10% அதிகம்னா 10 அப்படியே ஆட் பண்ணி போட்டுடலாம். இல்லை 20% கம்மினா நீங்கள் அப்படியே 20 வந்து மைனஸ் பண்ணி 18 போட்டுக்கலாம். ஆனால் 100 தவிர்த்து வேறு எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் போடணும். 100 இருந்தால் மட்டும் தான் நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நம்ம நம்பர்ஸ் கிடச்சிச்சா? பி வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஏ வந்து 125 ரூபா சம்பாதிக்கிறாரு. ஓகேவா? இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஹவு மச் பி ஏர்ன்ஸ் லெஸ் தென் ஏ. ஏவை விட பி எவ்வளோ கம்மி? ஏவை விடனா ஏவை பேஸ் பண்ணி தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ஏ வந்து 125 ரூபா சம்பாதிக்காரு. இதை வந்து நம்ம 100% எடுத்துக்கிட்டா எவ்வளோ இங்கே கம்மியாக இருக்குது? எவ்வளோ கம்மியாக சம்பாதிக்கிறார் பி? 25 ரூபா தானே. அந்த 25 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டேரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். 25 × 100 டிவைடட் பை 125. 125 கேன்சல் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 25 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 தடவை, 125 5ஆல் கேன்சல் பண்ணால் 25 தடவை. திரும்ப இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 தடவை, 5 100 கேன்சல் பண்ணால் 20 தடவை. ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 20%. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ புரிஞ்சா? பி ஏவை விட எவ்வளோ கம்மியாக சம்பாதிக்காரு? 20% கம்மியாக சம்பாதிக்காரு. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இது. மார்க் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா?